பாசிச ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகிற கண்டன பொதுக்கூட்டம் நாடு முழுவதும் நடைபெற்றாலும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரேற்பாட்டில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசியலிலே தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் தன்னை உயர்த்தி கொண்டு பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இந்த கட்சி இந்த மாவட்டத்தில் நடத்துகிற என்னுடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நிர்வாகி பெருமக்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையும் தலைமை உரையும் ஆற்றிருக்கிற அண்ணன் சுப்ராயல் அவர்களே, எனக்கு முன்னால் ரத்தின சுருக்கமாக 2 சொற்பொழிவாளர்கள் இங்கே பேசி முடித்திருக்கிறார்கள். ஒருவர் அண்ணன் நெய்வேலி தங்கம் அவர்களும், இன்னொருவர் சிறுவானூர் பரசுராமன் அவர்களும் இங்கே சுருக்கமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம், காலத்தின் அருமை கருதி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரின் வேண்டுகோளை ஏற்று நமக்கு இருக்கக்கூடிய தட்பவட்டமும் சற்று காலையிலிருந்து சரியில்லாத காரணத்தினால் சுருக்கமாக தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிற 2 சொற்பொழிவாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக, கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக, திராவிட இயக்க சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இயக்கத்திலே பயணிக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பரணர்கிள்ளி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்றிருக்க பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மாவட்ட செயலாளரும் நகர செயலாளரும் வரவேற்றுவிட்ட காரணத்தால் நான் அதை அப்படியே வழிமொழிந்து இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஷமீம் பானு அப்துல் ரசாக் ஆகிய உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என என் சார்பாகவும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். காரணம், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தினுடைய கருத்துக்களை கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அறிஞர் அண்ணா இந்த கூட்டத்திற்கு பெயர் வைக்கிற பொழுது பொதுக்கூட்டம் என்று பெயர் வைத்தார். இந்த கூட்டம் ஒரு அரங்கத்தில் நடந்தால் அது செயல் வீரர்கள் கூட்டம். இந்த கூட்டம் ஒரு பொதுவெளியிலே நடக்கிற பொழுது அது பொதுக்கூட்டம். திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்த முன்னோடிகள், தோழர்கள், தம்பிமார்கள், அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள், இவர்களை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்று செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிற வியாபார பெருங்குடி மக்கள், மாற்று கட்சியினை சார்ந்த நண்பர்கள், அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பம், ஒரு மாநில கட்சியாக துவங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசினுடைய கடிவாளத்தை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கையிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாநில அரசும் ஒரு மாநில கட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பெருநர்கிள்ளி பேசினார்கள், அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் எல்லாம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களை எல்லாம் இடத்திலே சொன்னார்கள். இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட், இது எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். கேட்கக்கூடிய மனோபக்குவத்திற்கு முதல்ல உங்களை தயார் பண்ணிக்கணும். என்ன காரணம்னா, 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் எந்த கொள்கையை, எந்த கோஷத்தை ஒழித்ததோ, விதைத்ததோ, நாடாளுமன்றத்தில் எந்த கருத்தை வலியுறுத்தி பேசியதோ, 70 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அதை பேசுகின்ற ஒரு அவல நிலை இந்திய திருநாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இங்கே பேசிய பல பேர் சொன்னார்கள், மோடி வந்திருக்கிறார், RSS கொள்கை தமிழ்நாட்டிலே
ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நம் தலைமுறையை காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போராடம் தொடர்ந்து வெல்லும் என்று சொன்னார். ஆம், நிச்சயமாக வெல்லும். அதற்கு இந்த மேடை ஒரு மிகப்பெரிய சாட்சி. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை தெளிவாக இந்த மக்கள் மன்றத்திலே விதைத்து 5 முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்த இயக்கம். 6வது முறையாக நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். 7வது முறையாகவும் இந்த இயக்கம் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வரப்போகிறது. ஆனால் இந்த கூட்டம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் தெற்கு மாவட்டத்திலே நடைபெறுகிறது உண்மை, கள்ளக்குறிச்சியிலே நடைபெறுகிறது உண்மை. இதையெல்லாம் தாண்டிய உண்மை, இந்த மண்ணிலே இந்த கொள்கைகளை விதைத்து இந்த மக்களை காப்பாற்ற போராடிய 3 தலைவர்களுடைய சாட்சியோடு இந்த இடத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் இடையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை வலிமையோடு நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் தயாராக இருக்கிறது என்பதுதான் எல்லாம். எந்த சித்தாந்தத்தை மறைத்து விட வேண்டும்? எதற்காக இப்பொழுது மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு கொள்கை எதற்காக உருவாகிறது? இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய கருத்து சொன்னார் அண்ணன் சுப்ராயல். யாராவது கவனிச்சீங்களா? இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் சொல்றேன், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கடைகோடி தொண்டனுடைய கருத்து கூட சில நேரங்களிலே வெடிகுண்டுகளாக, கருத்து வெடிகுண்டுகளாக இந்த மண்ணிலே மாறிய வரலாறுகள் உண்டு. இங்க போடப்பட்டிருக்கிற கூட்டம் 3 கருத்து. ஒன்று, எங்களுடைய வரியை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு சரியா வரி கொடுக்கல, நியாயமா எங்களை நடத்தல. மும்மொழி கொள்கையை திணித்து 3வது மொழியை நீ ஏற்றுக்கொண்டால்தான் 5000 கோடி ரூபாயை நான் உனக்கு விடுவிப்பேன் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது. இதையும் தாண்டி இருமொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் அடம்பிடிக்கிறது. வரி, அதற்கு அடுத்து மொழி, 3வதாக சொல்லுகிறது நீங்கள் எங்களை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற காரணத்தினால், எங்களை வலிமையாக நீங்கள் எதிர்க்கிற காரணத்தினால், ஜனநாயகத்தை நம்பி இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கின்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லுகிறோம். இந்த பிரதிநிதித்துவம் என்றால் என்ன? ரொம்ப சாதாரண, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற வேண்டாம். இங்க பேசுகிற பொழுது எல்லோரும் சொன்னார்கள், 1971ஆம் ஆண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த தொகுதி வரையறையை கொண்டு வந்தார். எல்லோரும் பேசுகிற பொழுது இடையிலே ஒரு தொகுதி வரையறை நடந்து முடிந்தது. அது எப்படி நடந்தது? அது எப்படிப்பட்ட கட்டுப்பாட்டில் நடந்தது? அதற்கு யார் காரணகர்த்தாவாக இருந்தார்கள் என்று சில நேரங்களில் நாம் சொல்ல மறந்து விடுகிறோம். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் கடந்த சில ஆண்டுகளாக அண்ணன் பெருநற்கிள்ளியை போல, அண்ணன் ராஜாவை போல் பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் பேசாத காரணத்தினாலேதான் இன்றைக்கு ஒரு சில இடங்களிலே பாஜகவுடைய கொடி தமிழ்நாட்டிலே பறக்கிறது. இது யதார்த்தம். ஆக ஒரு செய்தியை பேசுகிற பொழுது, அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிற பொழுது, அடுத்த தலைமுறையை சார்ந்த தம்பிமார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நீங்கள் கடத்தி எடுத்து செல்ல வேண்டும். 71ஆம் ஆண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த மறுசீரமைப்பு கொள்கையை கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற பொழுது இன்றைக்கு எப்படி ஒரு தென்னகத்தில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் மத்திய அரசாங்கத்தினுடைய செவிப்பறையை போய் பலார் என்று அடைந்ததோ, அதே போல ஒரு குரல் எழுகிறது. 4 கோடி மக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களை வைத்திருக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கும் நீங்கள் இந்த அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் தொகுதி வரையறை செய்தால் இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்ட பொழுது அம்மையார் இந்திரா காந்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இங்கே சொன்னார்களே, குடும்ப கட்டுப்பாடு சட்டம். நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் ஒருவர், நமக்கு ஒருவர். இன்னும் ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் போட்டிருந்தால் கூட நாம் ஏற்றிருப்போம். நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்று கேட்டிருந்தாலும் நாம் ஏற்றிருப்போம். ஆக இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில், இந்த மக்கள் தொகை கணக்கெடுத்ததற்கு பின்னாலேதான் இந்த தொகுதி வரையறை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி அவரிடத்தில் கேட்ட பொழுது 25 ஆண்டு காலம் இந்த தொகுதி வரையறையை நான் தள்ளி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய
சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை மத்திய அரசாங்கம் ஏற்று எல்லா மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தியது. அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை கூட முறையாக பயன்படுத்திய, முறையாக பின்பற்றிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நீங்கள் எங்கே கை வைக்கிறீர்கள்? அதிகமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் அந்த குதி சீரம கட்சியில எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனன் சுப்புராயனை இவங்க யாராவது கவனிச்சிங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், 50 வருஷமா முயற்சி பண்றீங்க RSS கொண்டாந்து இங்க சேர்க்கணும்னு, உங்களால முடியல. உங்க 2 பேருக்கு அந்த RSS கொள்கையை இங்க கொண்டாந்து சேர்க்கறதுக்கு வயசு இருக்கான்னு கேட்டார். யாராவது கவனிச்சிங்களா? நான் இன்னொன்னு சொல்லணுமா? அந்த மேடையில வசந்தம் கார்த்திகேயனை சாட்சி வச்சுட்டு சொல்றேன், எங்கள்கிட்ட ஆள் இருக்கு. என்ன ஆள் தெரியுமா? இந்தியாவில் இன்னும் 70 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு, கொள்கை உணர்வோடு இன்னும் 3 தலைமுறைக்கு கடத்தக்கூடியதற்கு எங்களிடத்தில் ஒரு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தான் சொல்லிட்டாரு. எப்ப என்ன கூப்பிட்டாரு, என்னை வசந்த கார்த்திகேயன் கூப்பிட்டாரு. எப்ப மக்கள் தொகைங்கிறீங்களது என்னன்னு, மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது. எங்க அப்பாவுக்கு நாங்க 10 பிள்ளை, நான் 10வது பிள்ளை. சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. அவர் சொன்னாருங்க, இது நிஜமா சொல்றேன், அப்படியே சொன்னார். சூப்பரா இருங்க. அவர் சொன்னார், கவனிச்சிங்களா? இதெல்லாம் நீங்க வேற எந்த கட்சியினுடைய தொண்டனுக்கும் வரவே ஒரே இல்ல. நீ இன்னும் மிஞ்சி போனா 15 வருஷம் இருப்பியா? எங்கள்கிட்ட 50 வருஷத்துக்கு கொள்கை ரீதியா எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கு. நீ வந்து பார். உனக்கு என்ன நடக்க முடியல? அவன் அமித்ஷாவுக்கு ஒரு ஆள் தள்ளினே போறது இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. நீங்க எங்கடா RSS நீங்க உள்ள விடுறது? நீங்க எங்க உள்ள வரீங்களோ அடிக்க அடிக்கத்தான் பந்து உயரும், சுட சுடத்தான் பொண்ணும் விளிரும். நீங்க எங்களை அழுத்தத்தான் நாங்கள் உயர முயற்சிப்போம். இதுதான் இதான் சொன்னாரு. ஏப்பா, இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்கும் பிற்காலத்துல தெரிஞ்சிருந்தா நீங்க எங்களை எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்கலாம்ல. என்னன்னு, எங்க அப்பாவுக்கு 10 பிள்ளை, நான் 10வது பிள்ளை. எங்க அண்ணா 2 பேர் இருக்காங்க. அவங்க ஆளுக்கு 2 பேரும் 8 பிள்ளை பெற்றாங்க. ஆனா எங்க அப்பாவை ஜெயிக்க முடியல. ஆனா நான் 4ஓட நிப்பாட்டிக்கிட்டேன்ப்பா. இதெல்லாம் பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சிருந்து எங்களெல்லாம் நீங்க ஃப்ரீயா விட்டுற முடியுதானையா? எங்களையே நீங்க கட்டுப்படுத்தி இப்ப அவனோட போராடுறீங்க. இப்படி ஒரு உலகத்திலேயே தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று தேர்தல் நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர்தலில் நிற்கக்கூடாது என்று வாக்களித்த ஸ்டார் வாக்கு அந்த கட்சியில உண்டு. தம்பி, ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியில் நீ இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை நீ பின்பற்றினாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டன் ஒரு சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் சொட்டுக்கு சமம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த இயக்கத்தின் கொள்கை எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணிலே அழுத்தமாக வேரூன்றி முளைத்து கிளம்புகிறதோ அத்தனை ஆண்டுகள் தான் தமிழனுடைய வாழ்வு. நாங்கள் இன்றைக்கு சொன்னோமா, மாநில சுயாட்சி வேண்டும், மத்தியிலே கூட்டாட்சி வேண்டும் என்று சொன்னோம். இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொன்னோம். மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொன்னோம். எப்பொழுது சொன்னோம்? முந்தா நாள் காலையிலையா? 65 ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்றத்திலே சொன்னோம். அண்ணன் நாஞ்சிலார் அவர்கள் நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கிற பொழுது சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு நாடே சொல்லுகிறது. அண்ணாவின் தம்பியாக, கலைஞரின் உச்ச தோழனாக நாடாளுமன்றத்திற்குள்ளே சென்ற நாஞ்சிலார் சொன்னார், we are not but interdependent. எவ்வளவு பேர் டிகிரி படிச்சிருக்கீங்க, வக்கீல் இருக்கீங்கல்ல. அன்சிவிலைஸ்ட் எவ்வளவு பேர் டிகிரி படிச்சிருக்கீங்க, வக்கீல் இருக்கீங்கல்ல. அன்சிவிலைஸ்ட் என்ன? காட்டு மிராண்டி பையன் அர்த்தம், விஷயம் தெரியாதவன் அர்த்தம், சட்டப்பட தெரியாதவன் அர்த்தம். உடனடியாக படிக்க தெரியாதவனை படிக்க வைத்த இயக்கம், பார்க்க தெரியாதவனை பார்க்க வைத்த இயக்கம், கேள்வி கேட்க தெரியாதவனை கேட்க வைத்த இயக்கம் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக உடனடியாக எழுந்த குரல் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக உடனடியாக எழுந்த குரல். நீ மன்னிப்பு கேட்க வேண்டும், நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டபொழுது நாடு பற்றி எறிந்தது. நான் வார்த்தையில் தவறு கேட்டபொழுது நாடு பற்றி எறிந்தது. நான் வார்த்தையில் தவறாக பயன்படுத்தியிருப்பேனால் நான் ஒரு முறை அல்ல 100 முறை உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னான். மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் RSS கொள்கையை தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேரியக்கம் ஒரு நீர் பூத்த நெருப்பு. உங்களை தாண்டிய மிகப்பெரிய வல்லமை சக்தி பெற்றிருந்த அன்னை இந்திரா காந்தியை சந்தித்த இயக்கம்.
முரட்டுத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் பேசி பழக்கப்பட்ட முராஜி தேசாயை சந்தித்த இயக்கம் நாட்டிலே உடல் முழுவதும் நெருக்கடி காலகட்டத்தில் தமிழர்கள் பட்ட இன்னல் இன்றைக்கு எந்த அளவுக்கு படுகிறார்களோ அதே அளவிற்கு பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் மிஸ்ஸா முடிந்து அன்னை இந்திரா யார்? அமித்ஷா அல்ல, கொலை குற்றவாளி அமித்ஷா அல்ல, அக்யூஸ்ட் என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அல்ல, எதுவுமே தெரியாமல் RSS சித்தாந்தருக்கு கையெழுத்து போடுகிற மோடி அல்ல, இந்திய திருநாட்டின் முதல் பிரதமர் ராஜ குடும்பம் என்று சொல்லப்பட்ட மூர்த்த குடும்பம் என்று சொல்லப்பட்ட பண்டிதன் நேரு பெற்றெடுத்த மகள் சென்னை கடற்கரையிலே கலைஞரை வைத்துக் கொண்டு சொன்னார், நான் மிசா காலகட்டங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வரக்கூடிய அளவிலோ மன வருத்தப்படக்கூடிய அளவிலோ என்னுடைய செயல் இருக்குமேயானால் நான் கலைஞரிடத்திலும் தமிழ்நாட்டு மக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். நீங்க எவ்வளவு நாளைக்கு மாட்டம்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஜனநாயகத்தின் ஒரே ஒரு ஜனநாயகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியால் உங்களுடைய கோரப்பள்ளியில் ஒன்று புடுங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெரும்பான்மை என்கின்ற திமிர் அடக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன் போன்ற மாவீரர்கள் செயல்வீரர்கள் இந்த இயக்கம் இருக்கக்கூடிய முயற்சியில் பெரிய வெற்றியை பெற்று இந்திய திருநாட்டினுடைய ஆட்சி பீடத்தில் இருந்து RSS கொள்கை அகற்றி துடைத்து தூக்கி எறியப்படுகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய மெஜாரிட்டியை பயன்படுத்தி திமுகவை மிரட்டி பார்ப்பீங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, எங்கள் தலைவர் உயிரினும் மேலான தலைவர். நான் ஒண்ணு ஆட்சி இழக்கிறது திமுக இது ஒண்ணு புதுசு இல்ல, உன்னுடைய பணம் உன்னுடைய பொட்ட மரங்களுக்கெல்லாம் நான் ஆளாகிற ஆளே இல்ல, நீ என்ன வேணாலும் செய், நான் என் மக்களுடைய உரிமையை ஒரு காலமும் ஒட்டு தர மாட்டேன், என் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடுவேன், நான் மக்களை நம்பி ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் என்று சொன்னார். இன்னைக்கு இருமொழி கொள்கை எல்லாரும் சொல்றாங்களே, இந்த பிஜேபி வந்து சாக்லேட் கொடுத்து 3வது மொழிக்கு கையெழுத்து வாங்குற உண்மையாது? பிஸ்கட் பேக்கெட் ஏன்னா கொடுக்குறானே, அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறது. எங்க ரொம்ப லாஜிக்கான ஆளுங்க, பெரிய பிரச்சனை சாதாரணமா சார்ட் அவுட் பண்ணாரு பாருங்க. இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கைன்னா என்ன? ஒண்ணுமே இல்ல, நம்முடைய மொழி தாய்மொழி. அறிஞர் அண்ணா அதான் சொல்லி கொடுத்தா, சிம்பிளா சொல்லு. இருமொழி கொள்கைன்னா ரொம்ப பேசுனா எரிச்சலா இருக்க, கோபம் வரும். ஒரே செய்தி தான், தாய்மொழி தமிழ் மொழி, இதை நீ படிக்கணும். எங்க நம்ம எம்பி வெளிய இன்னைக்கு என்ன பிரச்சனை நாடாளுமன்றத்தில் கேட்டீங்கன்னா, ராஜஸ்தானின்னு ஒரு மொழி இருக்கு, ராஜஸ்தான் மாநிலம் ஒன்று இருக்கு, அங்க ராஜஸ்தானி மொழி இருக்கு. அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் நான் என்னோட மொழியில பேசணும், மத்திய அமைச்சரா இருந்த ராஜா தமிழ்ல பேசுறாரு, அண்ணன் திருமாவளவன் தமிழ்ல பேசுறாரு, நேற்றைய தினம் வெங்கடேசன் மதுரையில இருந்து தமிழ்ல பேசுறாரு, அப்படி என்னுடைய தாய்மொழியில நான் பேசணும் அப்படின்னு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்தை கேட்கும் போது அவன் சொன்னான், நாடாளுமன்றத்தினுடைய பேசுவோர் பட்டியலில் ராஜஸ்தானி மொழியே இல்லைன்னு. ராஜஸ்தானி மொழியே இல்லைன்ட்டான். சரி, குஜராத்திகள் போய் கேட்டு பார்த்தாங்க, இல்லைன்ட்டான். அசாமி கேட்டு பார்த்தான், இல்லைன்ட்டான். என்னதான்டா இருக்குன்னா ஹிந்தி மட்டும்தான் இருக்குன்னா, வேற என்ன இருக்குன்னா ஆங்கிலம் இருக்குன்னா, அதை தாண்டி என்ன மொழிடா இருக்குன்னா, தொடர்ந்து அங்க ஒரு தெக்க ஒரு கும்பல் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் பாரு, அந்த தமிழ் மொழி தான் இருக்கு. இப்ப தெரியுதா? நாடாளுமன்றத்தில் இங்க இருந்து போய், இந்த மாவட்டத்தில இருந்து போய், இங்க இருக்கக்கூடிய ரிஷிவந்திய பகுதியில இருந்து போய் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து தமிழிலே தன்னுடைய குரலை ஒலிக்கக்கூடிய வாய்ப்பினை இன்று வரை பெற்று தந்த மாபெரும் இயக்கம் தலைவர் கலைஞர் வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை ஏன் ஹிந்தி படிக்க சொல்ற? நாங்க ஹிந்தி படிக்காததுனால என்ன கெட்டு போயிட்டோம்? ஹிந்தி படிக்க மொழிதான் ஆங்கிலம். எல்லா நாடுகளிலும் மொழிதான் இருக்கக்கூடிய உலக தொடர்பு மொழியான ஆங்கிலத்தை அறிஞர் அண்ணா இருநிலத்தை அறிஞர் அண்ணா இருமொழி கொள்கையில் வைத்தார். மிஸ்டர் தாய்மொழி, இன்னொன்னு ஆங்கிலம். நாங்க என்ன வீணா போயிட்டோம்? இன்னும் ஆங்கிலம். நாங்க என்ன வீணா போயிட்டோம்? இந்த உலகத்தையே இப்ப யார் நடத்திட்டு இருக்கா? இந்த உலகத்தையே இப்ப யார் நடத்திட்டு இருக்கா? தமிழர்கள்.
அமெரிக்க நாட்டினுடைய சிலிகான் வேலையில 16% பேர் தமிழர்கள் வேலை செய்யறான். எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. சரி, இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு கேட்கணுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவாளிகள், புத்திசாலிகள் அல்லது பெரும்பொறுப்பினர் கூட ஒரு 4 பேர் சொல்லுங்க. இந்த நாட்டை இப்ப ஒண்ணு ஏற்றிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு வேணாம், இப்ப நீங்க எல்லாரும் எங்களை விட்டு முடி வந்துட்டீங்க. நான் வசந்த ரெசிடென்சில தங்கியிருக்கேன். அண்ணா சொல்றாரு, நீ பயங்கரமான அது ஒன்னு ஆட்சின்னு போலாம் போகுத. நான் அதுதான் வசந்த அண்ணா வர்றாரு. அன்பு நான் கொஞ்சம் முன்ன போறேன், நீ குளிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி வான்னு சொல்றாரு. எனக்கு கள்ளக்குறிச்சி தெரியாது. நான் என்னத்தை யூஸ் பண்றேன்? கூகுள். இந்த கூகுளை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிற சிஓ யாரு? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை ஹிந்தி படிக்கலையே. ஹிந்தி படிக்காத சுந்தர் பிச்சை தான் உலகத்தை தன் கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தமிழன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பள்ளியிலே படித்தவர். சரி, ஒருத்தர் வந்து ஒரு சந்திராயன் இயக்குனர். நிலவுல தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னார். யார் சொன்னா? ஒரு பெரிய ஏவுதளம் மேல போச்சு, நிலவுல தண்ணீர் இருக்குன்னு சொன்னார். அங்க வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அந்த ஏவுதளம் அது மேல இருக்கக்கூடிய அதை இயக்குன அந்த மிகப்பெரிய அந்த ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தது யாரு? மயில்சாமி அண்ணாதுரைக்கு என்ன குஜராத்துக்கு பக்கத்துல ஒடிசாவா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவன், இருமொழி கொள்கை தெரிந்த மாணவன் தான் மயில்சாமி அண்ணாதுரை என்கின்ற ஒரு மாமனிதன். சரி, அமெரிக்கா தான் உலகத்திலே நான் பெரிய சர்வாதிகாரி, ஐ அம் தி கான்கரர் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொன்னான். என்கிட்ட மட்டும் தான் ஆட்டம் இருக்கு. நான் நினைச்சேன் எல்லாரையும் பயமுறுத்துவோம். இன்னைக்கு கதையே வேற. அவன் பேர் என்ன? வடகொரியால தூண்டு விட்டு இருக்கான வாடா பாக்குறாங்கிறான். அவன் பேர் எனக்கு தெரியாதுங்க, இவ்வளவு பெருசு தான் இருக்கா. நீ வா பாப்புங்கிறான். வடகொரியா என்பது ஒரு கள்ளக்குறிச்சி அளவுக்கு மாவட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 4 தொகுதி பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு ஊர். இன்னைக்கு மிரட்டுறான். ஆனா அன்னைக்கு அமெரிக்கா எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருந்தது? என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, நான் மெசேஜ்ல வச்சிருக்கேன், நான் ரொம்ப அட்வான்ஸ் மெசேஜ் வச்சிருக்கேன் சொல்லிட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தான், பாலைவனத்துல ஒரு 4-5 பேர் தலையில துண்டு கட்டிட்டு, இவன் தான் மேல இருந்து எல்லாத்தையும் பாக்குறதுன்னு உனக்கு வேலை. அமெரிக்காவை மாதிரி ஒரு பயந்தாங்களே இந்த உலகத்துல எனக்கு தெரியுமா? ஆனா எல்லாமே நான் எனக்கு கீழே தான். ஆனா பாக்குறேன் பாலைவனத்துல ஒரு 25-30 பேர் தலையில வந்து சும்மா துண்டு கட்டிட்டு ஒரு வேட்டி கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. சரி, ஏதாவது ஆடு மேய்க்கிறான் போடுறன்னு நினைச்சிட்டான். 3 நாள் கழிச்சு உலகமே வியந்து போகிற அளவுக்கு அண்டர் கிரவுண்ட்ல மணலுக்கு கீழே ஒரு பெரிய சோதனையை ஒருத்தர் நடத்துறார். அதை நடத்திய ஒரு சாமானியன் யார்? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மிக பெரும் பொறுப்பில் இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். எங்கடா போய் ஹிந்தி படித்தாரு? நாங்க எங்க வீணா போயிட்டோம் ஹிந்தி படிக்காம. சில மேடை வேலை இருக்கு, சில ரொம்ப புத்திசாலி உயர்ந்திருக்குன்னா வெள்ளம் வந்துருச்சு, சேதமா போயிடுச்சு, வெங்காய விலை கூட இருக்கு, பிற்காலத்துல அது குறையும், கொஞ்சம் பொறுங்க, மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும், அரசாங்கம் நடத்துற எங்களுக்கும் சங்கடம் இருக்கு, இப்படித்தானே சொல்லணும். முதலமைச்சர் எப்படி பதில் சொல்றாரு அவையில? எவ்வளவு ஜென்ட்லா பதில் சொல்றாரு. எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப அமைதியா நிதானமா, அவர் உள்ள இருக்காரு. இப்போ எவ்வளவு அழகா பதில் சொல்றாரு, கோபப்படாம பதில் சொல்றாரு. சொல்றாங்க, அம்மா வெங்காயம் பூண்டெல்லாம் நாங்க சாப்பிடுறது இல்லை, நீங்க வேணா சாப்பிடாம இருங்களேன். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ நாளைக்கு போய் சட்டமன்றத்தில் கேளுங்க. 14ஆம் தேதியா 16ஆம் தேதியா 14ஆ? நீ போய் கேளு. நான் கேட்டேன், வெங்காயம் பூண்டு நாங்க சாப்பிடல, நாங்க நிப்பாட்டிக்கிறோம், நானும் நிப்பாட்டிக்கிறேன், வசனம் காட்டிக்கிறோம், நிப்பாட்டினா அவசியம் இல்லை. இருப்பாது ஒண்ணு சொல்லட்டுமா? மில்கில் இருக்கிறவனுக்கு பூரா வெறும் தயிர் சாதமும் புளி சாதமும் கொடுத்து நீ மேனேஜ் பண்ணி ஒக்க பண்ணிடுவீங்க. இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ தளபதிகளுக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கும் ராணுவ சோல்ஜருக்கும் நீ கரிவன் நீ என்ன சொல்ற? ரொம்ப சிறப்பா இருக்கு, அவ்வளவு சிறப்பா இருக்கு. இப்படி ஒரு நிதியமைச்சர். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இருமொழி கொள்கை என்பது எங்களை எந்த இடத்திலே பாதித்திருக்கிறது? இன்னைக்கு குஜராத்தினுடைய உயர்கல்வி படித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் 23. எத்தவர்களுடைய சதவீதம் 23. எத்தனை நவோதயா பள்ளி இருக்கு? 84 நவோதயா பள்ளி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 2 லட்சம் பேர் ஃபெயிலா போறான். எதுல?
ஒரு திறந்த பேப்பருக்கு பொருளாம் ஒன்றும் படிக்கிறது, பேப்பருக்கு பொருளாம் ஒன்றும் படிக்கிறது இல்லை. 2 லட்சம் பேர் அவன் தாய்மொழின்னு சொல்லிக்கிற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் படிக்கணும்னு சொல்ற இந்தியில ஃபெயிலா போறான் சார். 2 லட்சம் பேர் ஃபெயிலா போறான் அந்த மாநிலத்துல போறான் சார். 2 லட்சம் பேர் ஃபெயிலா போறான் அந்த மாநிலத்துல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற பல்வேறு திட்டங்களால் இந்த மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி இன்னும் சொல்ல வேண்டுமானவா அவங்க தான் படிச்சிருந்தாங்க. இன்னைக்கு டிகிரி வாங்கி இருக்கிறவங்க இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. இவ்வளவு பேர் கை தூக்குறீங்களே, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க அப்பாட்டையோ உங்க அம்மாட்டையோ இல்ல உங்களுடைய அண்ணன்ட்டையோ உங்க மாமாட்டையோ போய் கேளுங்க. உங்களுடைய காலத்தில் பள்ளி கல்விக்கே நாங்கள் தாளம் போட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றி அமைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் இந்த நாட்டிலே நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏதோ பொழுது போகாமல் எதையோ சொல்லுகிறோம். ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஒவ்வொரு காரணம் முதலமைச்சர் மிசா காலத்திலே தியாக மரமனாக மாற்றிக்கொண்டவர் எங்களுடைய தலைவர் கூடாது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், மாநில வரி பிரச்சனையாக இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னாலே நம்முடைய முதல் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க தான் கூட்டத்துக்கு 7 மணிக்கு திட்டத்தில் கூட முதல் கண்டன குரல் தன்னுடைய குரலாகத்தான் அந்த நாடாளுமன்றத்தினுடைய செவிகளுக்கு கேட்க வேண்டும் என்று திருவள்ளூரில் தன்னுடைய உரையை துவங்கி. ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் தான் நாம் எல்லாம் பயணிக்கிறோம். அதே போல நம்முடைய நெய்வேலி தங்கம் சொன்னதை போல இங்க பேசியவர்கள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லி இருந்தாலும், அரசியல் கருத்துக்களை பேசப்பட்டிருந்தாலும், நம்முடைய முதலமைச்சர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை 2 செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் பயனாளியா இருக்காங்க, சில பேர் பயனாளியா இல்லை. ஆனா என்ன இந்த நாட்டிலே நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு கூட காந்தராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் ஒரு விழாவிலே பேசுகிற பொழுது சொன்னார். அவர் யார் என்று சொன்னால், கடந்த காலங்களில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தன்னுடைய மருத்துவ தொழிலை அன்றைய காலகட்டத்தில் அவர் முந்தானால் காலையில உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு உடனே விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார, முந்தானால் சாயங்காலம் உனக்கு வாய்ப்பு இல்லைன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். தாயையும் தந்தையையும் இழந்த பிள்ளைகள் எத்தனை பேர்? என்ன செய்தார் ஸ்டாலின் என்று கேட்கிற யோக்கிய சிகாமணிகளுடைய அறிவு கூர்மைக்கு இதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்ன செய்தார் ஸ்டாலின் என்று கேட்கிறார்களே, அதிகாரிகளிடத்திலே கணக்கில்லை, உடனடியாக உத்தரவு போட்டார். 2 தினங்களுக்குள் எல்லா மாவட்ட ஆட்சியரிடத்திலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக, தகப்பனை தந்தை இழந்தவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற பட்டியல் எனக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது 2 நாட்களில் அதிகாரிகள் சொன்னார்கள் 380 பேர். அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, உறவினர் வீட்டிலும் அனாதை இல்லங்களிலும் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னபொழுது சொன்னார். என்ன செய்தார் ஸ்டாலின் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இலவசமாக பேருந்து விட்டோம் என்று சொல்வது அல்ல, அது ஒருவரி செய்தி. இது போன்ற மனிதாபிமான செயல்கள் பல விஷயங்களை இந்த நாட்டில் அவர் செய்திருக்கிறார். அதிகாரிகளிடத்தில் சொன்னார், இந்த 380 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் அவர்கள் மீது வைப்பு தொகையாக அரசாங்கம் வைக்க வேண்டும். வைத்ததற்கு பின்னால் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, தகப்பனோடோ உறவினர் வீட்டிலோ அல்லது அனாதை ஆசிரமத்திலோ, இந்த 5 லட்சம் ரூபாயிலிருந்து வரக்கூடிய வட்டி பணம் மாதம் மாதம் அவர்களுக்கு செல்ல வேண்டும். என்றைக்கு அவர்களுக்கு 18 வயது முடிந்து தான் பிழைத்துக் கொள்ளக்கூடிய வயதை அவர்கள் பெறுகிறார்களோ, அந்த 5 லட்சம் ரூபாயை அந்த 380 பேருக்கும் கிடைக்கும்படி சட்டம் இயற்றுங்கள் என்று சொன்ன முதலமைச்சர் தான்
இன்றைக்கு என்ன செய்தார் ஸ்டாலின் என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் பிஜேபி தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் விட்டது என்று சொல்கிறாரே யோகிய சிகாமணி அண்ணாமலை, பச்சை எறிகிறதே மணிப்பூர், அதை பற்றி கவலை உண்டா? பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி பிணற்றுகிறார்கள் எதிர்கட்சியை சார்ந்த தோழர்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் இல்லையா? ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், ஆட்சி பொறுப்புக்கு முதலமைச்சர் வருகிறார். முதலமைச்சர் வந்து தலைவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு வண்டி கோட்டைக்கு, கான்வாய் கோட்டைக்கு செல்கிறது. கோட்டைக்கு செல்கிற நேரத்தில் வரிசையாக பெண் காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிறுத்தப்பட்டிருக்கிற பெண் காவலர்களை பார்த்து கொண்டே செல்கிறார். கோட்டையிலே சென்று கோப்புகளிலே கையெழுத்திட்டு பதவி பிரமாணத்தை முடித்ததற்கு பின்னால் இல்லம் வந்து அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரி, உயரதிகாரி அழைத்து கேட்டார், இந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பு பணியில் எவ்வளவு நாட்களாக ஈடுபடுத்துகிறீர்கள் என்று சொன்னார். அவர்கள் தொடர்ந்து நாங்கள் ஈடுபடுத்துகிறோம் என்று சொன்னார். உடனடியாக சொன்னார், அவர்களை வரிசையாக சாலையில் நிற்க வைக்கிறீர்களே, 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த காவல் பணியில் அவர்கள் ஈடுபடுகிறார்களே, பெண் பிள்ளைகளுடைய இயற்கை பிரச்சனைக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அதிகாரிகளிடத்திலே பதில் இல்லை. உடனடியாக சொன்னார், இனிமேல் எந்த தலைவர்களுடைய பாதுகாப்பிலும் பெண் போலீசார் அமர்த்தப்படக்கூடாது என்று கட்டளையிட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். இதெல்லாம் எவனாவது பேசுறானா? இதெல்லாம் யாராவது சொல்றாங்களா? இதையெல்லாம் மனசாட்சி உள்ள நம்ம இன்னொன்னு சொல்றாங்களே, நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் மாசம். இங்க ஆளுவெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க மேடையில், நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், எல்லா தாய்மார்களுக்கும் கிடைக்குது. அதுல 2 பேசியவர்களோ நாங்கள் சொல்வதிலே நியாயம் இருக்குமையானால் உங்கள் இல்லத்திலே சென்று அசை போட்டு பாருங்கள். நாங்கள் சொல்வதிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா? ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார், 1,16,00,000 பேருக்கு 1000 ரூபாய் மாதம் 5ஆம் தேதி வந்து விடுகிறது, இன்னும் 5-6 லட்சம் பேருக்கு மிச்சம் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கட்டத்தில் உலகத்தில் இருப்பவருடைய பார்வை, படித்தவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் ஒரு மாதத்திற்கு 1160 கோடி ரூபாய் சுழற்சி நிதியாக ஏழைகளின் கையிலே கொடுக்க வைத்த மனிதாபிமானம் மிக்கம் கொண்ட தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் எல்லோரிடத்திலும் போய் சொல்லுங்கள். திமுகவுடைய தொண்டன் பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள். இங்கே பேசிய சுப்புராயலாக இருந்தாலும் சரி, அங்கே இருந்து சொன்னாரே உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று சொன்னாரே, இப்படி பயிற்றுவித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் திட்டங்களில் எவ்வளவு நலன் இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதையும் ஒருத்தர் சொல்றான், நீங்க என்ன 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, உடனேவா கொடுத்துட்டீங்க. யாரு? யார் சொல்றது? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, 1.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க, உடனேவா கொடுத்துட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். யார் அவரு? எடப்பாடி பழனிசாமி கேட்டார். விஜயபாஸ்கருக்கு வேற பிரச்சனை, அவருக்கு குட்கா பிரச்சனை, அதை விட்டுரு. என்ன காரணம் தெரியுமா லேட்டா கொடுத்தோம்? எங்க எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருக்கிறார். எவ்வளவு நிதிச்சுமையோடு இந்த அரசாங்கம் இயங்குகிறது என்று அவரை போன்றவர்களுக்கு தெரியும். ஒரு நிதிச்சுமையோடு ஒரு அரசாங்கத்தை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிதி மேலாண்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. சரி, ஏன் லேட்டா கொடுத்தோம்? சுருக்கமா சொல்லிடுவா. நாங்கள் எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் நியாயமாக நடைமுறைப்படுத்தும். இந்த நிதிநிலை பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய இந்த நிலை ஆட்சிக்கு வந்த பொழுது இருந்தது. கொரோனா கட்டுவிழ்த்து விடப்பட்டு கோர தாண்டவம் ஆடியது. இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டு நாங்கள் வருவதற்குள்ளாக எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. இந்த காலதாமதத்திற்கு என்ன காரணம்? மாவட்ட செயலாளர் வசந்த கார்த்திகேயனா? இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க.
நாங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் 2006. அப்ப சேர்மன் நினைக்கிறேன், எல்லோரும் கலைஞருடைய வண்ண தொலைக்காட்சி பெட்டி வாங்கணும். வாங்கணுமா வாங்கலையா? இன்னைக்கு வரைக்கும் யார் வீட்டுல ஓடுது? கை தூக்கு. நியாயமா? எல்லாரும் வீட்லயும் ஓடுதா? கலைஞருடைய வண்ண தொலைக்காட்சி பெட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட டிவி இன்னும் ஓடுது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முறையான டெண்டர், நியாயமான கம்பெனி, நல்ல கேரண்டி உள்ள கம்பெனில அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கலைஞர் அரசாங்கம் கொள்முதல் செய்து அனைவருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்படும் சொன்னோம். ஆட்சி முடியறதுக்குள்ள எல்லோருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினோம். இன்றைக்கு வரையிலே கலைஞர் ஆட்சியில அந்த கொடுத்த டிவி இன்னும் ஓடுது. சரி, இடையில 10 வருஷம் ஒரு ஆட்சி இருந்தது, மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்ப இருக்கா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்றும் ஓடுகிறது. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்த கிரைண்டர் மிக்ஸி ஓடுதா? இல்ல. இந்த முன்னாடி இருக்கிறவங்கள பதிலே சொல்ல மாட்டாங்களா? அப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா கொடுப்போம்? எல்லாம் ஆம்பளையா தானே? இல்ல ஓடுதுன்னு நீங்க சொன்னா நீங்க தான் சட்னி அரைக்கிறீங்களா? ஒரு வீட்டுல யாரும் அந்த மிக்ஸி கிரைண்டர் இருக்கா? இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி நிர்வாகம். நீங்க திருடுறதுக்கு, குவாலிட்டி கம்மியா, நீங்க தப்பு பண்றதுக்கு அரசாங்கத்தினுடைய விதியை ஏமாத்தி நீங்க கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்து வச்சு அதனால் ஏற்பட்ட பொருள் இழப்பை நாங்கள் சரி செஞ்சு இதை சரி பண்ணி 1.5 வருஷம் ஆயிருக்கு இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்க. இதை யாராவது சொல்லியிருக்குமா? இன்னும் உங்களை கேட்கிறேன், வருஷத்துல ஒரு நாள் நம்ம வீட்டுல அம்மா என்ன செய்யும்? ஒரு சாக்கிலேயோ ஒரு பையிலேயோ பழைய எறும்பை கொட்டி கொடுத்து கடையில போட்டு வடாங்க எங்க ஆயுத பூஜை அன்னைக்கு. ஆனா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசாங்கம் கொடுத்த பொருளை கிரைண்டர் மிக்ஸி வாங்குறதுக்காக மட்டுமே ஒரு டாடா ஏசி தமிழ்நாடு பூரா வந்துச்சா இல்லையா? கை தட்டக்கூடாது. காலையில போய் டீ கடையில சொல்லணும். புரியுதா? டீ கடையில போய் சொல்லணும், நீ 1.5 வருஷம் நாங்க லேட் ஆனதுக்கு காரணம் நீ 10 வருஷம் கிழிச்ச கிழிய நாங்க தச்சு முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து 1000 ரூபாய் பணத்தை 14 லட்சம் பேருக்கு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அது மட்டுமா? 10 வருஷம் மும்முனை மின்சாரமே கிடையாது. வந்தவொடனே கேட்டேன், வசன காட்டியன், என்ன இது விவசாய பகுதியா? ஆமாப்பா, முழுக்க முழுக்க விவசாய பகுதி. அவங்களுக்கு ஒண்ணு கேட்கட்டுமா? 2021 இருந்து இப்போ வரைக்கும் மும்முனை மின்சாரம், இலவச மின்சாரம் வாங்கின ஆள் கை தூக்கணும் நல்லா. இப்ப இவ்வளவு பேர் 2021 இருந்து 25 வரைக்கும் வாங்கியிருக்கீங்கல்ல. 89ல விவசாயிக்கு கலைஞர்னு ஒரு மகத்துவமான தலைவன் இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளை வேட்டி கட்டு வந்து உட்கார முடியுமா? பாதி எலி கொண்டு போயிடுது, பாதி மழை கொண்டு போயிடுது, மீதிய வியாபாரி கொண்டு போயிடுறான். இந்த வெள்ளை வேட்டி சட்டை கட்டுற நீங்க எல்லாரும் மும்முனை மின்சாரத்துக்கு பணம் கட்டணுங்கிற சட்டம் மட்டும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்க, யாரும் இங்க கூட்டத்துக்கு வர முடியாது. சரி, மும்முனை மின்சாரம் எத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல கொடுக்கல? சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தா நம்ம தான். மும்முனை மின்சாரம் தமிழ்நாட்டுல 10 ஆண்டு காலம் கொடுக்கல. யாருடைய அப்ளிகேஷனையும் கன்சிடர் பண்ணல. ஆனா இன்னைக்கு வந்த உடனே கலைஞர் ஆட்சியில வந்துருச்சு. ஒரு வரையில அப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கு போறது. எப்படி வந்தது? 7000 கோடி கலைஞர் கடனை தள்ளுபடி பண்ணார் விவசாயிகள். எப்படி பண்ணார்? அவருக்கு கைவிட்டு கைவிட்டு பண்ணாரா? இல்ல. செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 7000 கோடி கடன்கிறது கஜானாவில இருந்து எடுத்து பண்ணல. இங்க இருக்கிற நீங்களும் விவரம் தெரிஞ்சுங்க. 7000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணுன்னு வாக்குறுதி கொடுத்தாரு கலைஞர். ஆட்சிக்கு வந்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. அதிகாரி சொன்னா, ஐயா உங்க நிதியா? நகராட்சி நிதியில இப்ப எம்எல்ஏ ஓபன் பண்ணார்ல, அரசாங்க பணத்தை இது மாதிரி பில்டிங் கட்டலாம், இது மாதிரி ரோடு போடலாம், ஏதாவது மக்களுக்கான பணி செய்யலாம். யாரோ ஒருத்தர் வாங்கின கடனை அரசாங்க பணத்தை எடுத்து அடைக்க முடியாது. இப்படி 7000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணணும்னு அப்படியே சிரிக்குது மூஞ்செல்லாம். அது நம்ம தான் பாதியான பலன் பெற்றோம், மீதியெல்லாம் அவள் தானே. அந்த வருத்தம் வேற ஒரு பக்கம். 7000 கோடியை தள்ளுபடி பண்றதுக்கு கல்யாணோட பணம் எடுக்க முடியாது அதிகாரி. கலைஞர் கேட்டார், நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நிறைவேற்றணும், என்ன செய்யலாம்? வங்கிகள்ல கடன் வாங்கி தான் கொடுக்கலாம். எந்த வங்கியில வாங்குறது? குறைச்சலா வட்டி எங்க இருக்குன்னு பாரு. நபார்டு வங்கியில் இருக்கு. நபார்டு வங்கியில்
8,000 கோடி ரூபாய் 71,000 விவசாயிகளுக்கு கடனாக வாங்கி அந்த கடனை கீழே இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு வழங்கி உங்கள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்து மீண்டும் ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர் இறங்குவதற்கு முன்னால் 5 தவணையாக விவசாயிகளுக்கு வாங்கி 8,000 கோடி கடனை அடைத்து விட்டு தான் ஆட்சி விட்டு கீழே இறங்கினார் கலைஞர். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் 10 ஆண்டு காலம் மும்முனை மின்சாரமே கிடையாது. உண்டா கிடையாதா? யாராவது வாங்கியிருக்கீங்களா? நீங்க எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து 17 வருஷம் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட மாடலுடைய நாயகர் தன் தந்தை விவசாயிக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். கடன்பட்டு ஏங்கி கிடந்த விவசாயியுடைய கடனை தீர்த்தார். நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் 2021 இருந்து 2024 வரைக்கும் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரத்தை வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எந்த ஆட்சி இந்த மாதிரி நடந்திருக்கு? நீ சொல்ல. எந்த ஆட்சியில மக்களை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் சொல்லுங்கள். போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெல்வோம். இது மக்களுடைய பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, மாநிலத்தினுடைய பிரச்சனை. ஆனால் எங்களுடைய ஆட்சி இந்த நாட்டிலே நியாயமாக நடக்கிறது என்பதற்கு ஆயிரக்கணக்கான சான்றுகளை உங்களிடத்தில் வைக்க முடியும். 1.5 லட்சம் மும்முனை மின்சாரம். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை உங்க மாவட்டத்தில் இருக்கான்னு தெரியாது. கோயில் நிலங்கள் இங்கு உண்டா? யாராவது விவசாயம் பண்றீங்களா? கோயில் நிலத்துல விவசாயம் பண்றாங்க. மும்முனை மின்சாரம் வந்துருச்சு. நம்முடைய செந்தில் பாலாஜி இபி மினிஸ்டர் கோயில்ல போய் கேட்டா, இபில போய் கேட்டா, கோயில் நிலங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய குத்தகை கட்டினாதான் நாங்க என்ஓசி கொடுப்போம். தாயிலும் உன்ன தலைவர் என்பதற்காக உங்களுக்கு சொல்றாங்க. ஒருத்தருக்கு பாக்கி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 4 லட்சம், 3 லட்சம், 6 லட்சத்துக்கு மேலாம் இருக்கு. அதெல்லாம் கட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு விவசாயத்தை பல இது இல்லை. ஆனா மும்முனை மின்சாரம் வந்துருச்சு அப்ளிகேஷன் போட்டு. நாங்க எல்லாரும் போய் தலைவர்கிட்ட சொல்றோம். இது இங்க குறைவா இருக்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் கோயில் நிலம் அதிகம். தலைவர்கிட்ட போய் சொல்லும் போது சொன்னாரு, துறை மந்திரியை பாத்தீங்களா? நான் உங்களை கேட்கிறேன், ஜெயலலிதா போய் இது மாதிரி ஒரு நாள் நீங்க பேச முடியுமா? அங்க ஓத்தா வாசல்ல கதவு தொட்ட முடியுமா? நீங்க போய் நாங்க போய் கேட்டோம் தலைவர், இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம்? துறை மந்திரியை பாத்தீங்களா? பார்த்தோம். என்ன சொன்னாரு? இல்ல அவர் தான் தீர்வு பண்றேன்னு சொல்லியிருக்கிறார். உடனடியாக ஒரு அதிகாரி அழைத்து இந்த பிரச்சனை அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை. முதலமைச்சர் சொன்னது 1,50,000 மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கை முடிவு. இது கொடுப்பதற்கு ஒரு துறை லேசாக தடையாக இருக்கிறது. இந்த தடையை நிவர்த்தி செய்து எப்படி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுங்க. அதிகாரிகள் ஒரு வாரத்துல திரும்பி எங்களை கூப்பிட்டாங்க. சார், நீங்கள் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் கட்ட வேண்டியவங்க நீங்கெல்லாம் ஒரு வைப்பு தொகையா அல்லது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இவ்வளவு நாள் கட்டாம இருந்தது. உங்க எல்லாரையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு மின்சார இணைப்பை உங்கள் மீது அல்லாது கோவிலில் இருக்கக்கூடிய சாமியின் மீது நீங்கள் பெற்றுக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். இப்படி நீங்க இதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கல, இப்படி செய்யலாமான்னு கேட்கிறார். விவசாயிகள்கிட்ட போய் நாங்க சொல்றோம், விவசாயிகள் கையெடுத்து கும்பிட்டு அந்த மனுஷன் நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு மும்முனை மின்சாரம் கிடைச்சா போதும்னு சற்றேறக்குறைய 1000 பேருக்கு மேல் அந்த மும்முனை மின்சாரத்தை கொடுத்த ஆட்சி திராவிட மாடலுடைய ஆட்சி. இன்னொன்னு சொல்றான், இப்ப முதல்ல எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டே வந்தா, இப்ப சொல்லிட்டான் திமுக சாமி கும்பிடாதுன்னு சொல்ற கட்சி. பாருங்க, நாங்க யாரையாவது சொல்றோமா? உங்க மாவட்ட செயலாளர் நாங்க சாமி கும்பிடுவோம்னு சொல்றோமா? நகர செயலாளர் நெத்தியில பாருங்க, எங்க அக்காலாம் கூட ஸ்டிக்கர் போட்டு தான் வச்சுக்குது. இவங்க எல்லாம் குங்குமம் போட்டு பழைய ஆளோ இங்கதான் வச்சுக்கல. அந்த பின்னாடி பாருங்க, இந்த சேர்மன் ஒன்றிய செயலாளர் எங்க நண்பர் அவரை பாருங்க, இன்னொருத்தர் வரிசையா பட்டப்படுத்த. நாங்க யாரையாவது கண்டிஷன் போடுறோமா சார்? நாங்க என்ன சொன்னோம்னா, கோயில்கள் கூடாது என்பது எங்கள் கொள்கை அல்ல. கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. சாமி வேணாம்லாம் பெரியார் சொல்லவே இல்லை. அவர் ஒன்னே ஒண்ணு சொன்னார். அவரும் சாமி கும்பிட்டவர் தான். அவர் ஒன்னே ஒண்ணு சொன்னார், மதம் எங்கடா இருக்கு? சாமிகிட்ட இருக்கு. மதத்துல இருந்து என்ன வருது? ஜாதி வருது. ஜாதி எங்கடா இருக்கு? சாமிகிட்ட இருக்கு.
தீட்டு எங்க இருந்து வருது? சாமிகிட்ட இருக்கு. படிப்பு எங்க நிப்பாட்டுறான்? சாமி நிப்பாட்டுது. அப்ப சாமி வேணா விட்டுருந்தாரு சார். நான் இப்பவும் சொல்றேன், உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரி, ராமர் கோயில் கட்டிருக்கக்கூடிய மாநிலமா இருந்தாலும், எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, திராவிட மாடல் ஆட்சி வந்து 2021 பொறுப்பேற்றுது. இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல இந்த மாநிலத்தில் நடந்திருக்கிற மாதிரி எந்த மாநிலத்திலாவது திருக்கோயில் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கையா? தமிழ்நாட்டில் மட்டும் 2350 திருக்கோயில்கள் திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் உடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆமா, நீங்க பெரிய மந்திரி வச்சிருக்கீங்க, போட மாட்டீங்க. நான் போற நாளைக்கு நான் சில விஷயம்லாம் வாங்கியிருக்கேன். வசந்த கார்த்திகேயனுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தீங்களோ அதெல்லாம் எனக்கும் நீங்க வாங்கி கொடுத்துதான். அவருக்கு முன்னாடியில இருந்து நான் உங்க கூட இருக்கிறேன். அவரு இப்பதான் உங்க கூட எம்எல்ஏ இருக்கிறேன். நான் அவருக்கு முன்னாடி 2006ல இருந்து இருக்கிறேன். நான் போய் கேட்கல. ஏங்க இன்னும் விமான நிலையம் மட்டும் தாங்க அவர் கேட்கலைங்க. என்ன என்ன பக்கத்துல எங்கேயாச்சும் கடல் இருந்தா ஒரு துறைமுகம் கேட்பீங்களா? நியாயம் வேண்டாமா? 2350 கோயில்ல 10% 20% இங்கே வாங்கிட்டு வந்துட்டாரு. இவரே சாட்சி சொல்றாரு. ஆனா இந்த திட்டங்களை நிறைவேற்ற நான் கேட்கறது, வசந்த கார்த்திகேயன் என்றாவது ஒரு சேர்மன் ஒன்றிய செயலாளர் வந்தார். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகி வேலை என்ன பிடிக்கிறாரோ, யாரை பிடிக்கிறாரோ, கதவை சாத்திட்டு யார்கிட்ட என்ன பேசுறாரோ அது இல்லை. இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு திராவிட மாடலுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. என் கூட குமரகுரு ஒரு எம்எல்ஏ இருந்தார், ஒரு ஏடிஎம் சொந்தக்காரங்க, அவரோட நல்ல நண்பர். நான் அப்படியே விசாரிப்பேன். இவரெல்லாம் நம்மளுடைய நீண்ட காலமா தொடர்ந்து நம்முடைய நட்போடு இருக்கிறோம். இந்த எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இவங்கெல்லாம் தொடர்ந்து நம்முடைய நட்போடு எல்லா காலகட்டங்களையும் பயணிக்கிறேன். நான் குமரகுரு ஒரு நாள் கேட்டேன், என்னடா நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேன். அதுதான் பென்ஷன் மாத்த தேவை வந்தார். என்னடா எப்படி இருக்குது மாவட்டம் கேளுங்க, எப்படி இருக்குது செயல்பாடு எல்லாம் கேட்டேன். சாதாரண இது வந்து சும்மா மேடை அலங்காரத்துக்குலாம் கிடையாது. நான் ஒண்ணு மேடை அலங்காரத்துக்கு சொல்லி எனக்கு என்ன எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொடுக்க போறாரு இந்த மாவட்டத்தில் ஒரு இல்ல எம்பிக்கு நிக்க போறேன். நான் ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மாற்று கட்சியில இருக்கக்கூடியவர் கூட இல்லப்பா உன் ஆள் கடுமையா ஓடுறான்ப்பா, கொண்டாந்த திட்டத்தை சேர்க்கிறான். வெறிபாடு சொன்னாங்க, ஆள் கடுமையா ஓடுறான்ப்பா, கொண்டாந்த திட்டத்தை சேர்க்கிறாங்க. அவர் எங்கூட 2006ல எதிர்கட்சியில ஒரு எம்எல்ஏ, எங்கூட எம்எல்ஏ. ஆக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குரல், ஒரு சட்டமன்றத்திலே எடுபடக்கூடிய ஒரு ஆட்சி, மக்களுடைய பிரச்சனைக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதுக்கு சாட்சி இந்த 2 தொகுதியில் இருக்குன்னா நாங்க வேற என்ன செய்யணும்? அப்புறம் டெய்லி காலையில ஒரு வீட்டுல வந்து வாசல் தான் தெளிக்கணும், வேற ஒண்ணு செய்ய என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் செய்யறோம். எல்லா விஷயங்களும் சாவு, நல்லது, கெட்டது, துக்கம், எல்லாத்துக்கும் போறோம். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பகிர்ந்துண்டு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது மேடையில சொல்ல முடியாது, பாத்துக்கலாம். மனசாட்சி உள்ள எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். கட்சியை நடத்துவது என்பது வேறு, இந்த இயக்கத்தை வளர்ப்பது என்பது வேறு. இன்னொரு செய்தி இந்த மண்டலத்தில் நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். மற்ற மாவட்டங்களை விட இளைஞர்கள் அதிகமாக காணப்பட்ட மேடை மாவட்டம். இதை அடுத்தவங்க கொண்டு இந்த இயக்கத்தில் நம்மளே இருக்க முடியாது. தலைவர் ஒரு முறை ரொம்ப அழகாக சொன்னார், யாரோ ஒருவர் உங்களை கொண்டு வந்ததனாலே தான் இவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதே போல் உங்களால் கண்டெடுக்கப்படுவர்களை நீங்களும் அடையாளப்படுத்துங்கள் என்று சொன்னார். அப்படி அடையாளப்படுத்துங்கள். கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நம்மளை எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த இயக்கத்திற்கு அவசியம். அதை செய்ய வேண்டும் என்று நான் கார்த்திகேயனிடத்தில் என்னுடைய கோரிக்கை வைத்து மிக சிறப்பாக மாவட்டத்தையும் ஆட்சி நிர்வாகத்தையும் இந்த பகுதியிலே நடத்துகிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டமைக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எழுச்சி மிகுந்த உரையை நிகழ்த்தி நம் அனைவரின் காதுக்கும் விருந்தளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி உரை ஆற்றுவதற்காக ஷமீம் பானு அப்துல் ரசாக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையில் கூறுகின்ற மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் வரவேற்பாற்றிய அண்ணன் நகரசேர சுப்ரா அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் பேருரையாற்றிய கழக பேச்சாளர்களுக்கும் நகர பேரூர் கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.